தேவாதி தேவனாகவும் கர்த்தாதி கர்த்தராகுமாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 44ஆம் ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் வரவேற்பதிலே நாங்கள் மீண்டுமாய் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எல்லோரும் தேவனை நோக்கி பார்ப்போமாக. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மட்டிலுமாய் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வருகிற தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே இந்த நாள் ஜெபத்தை அப்பா உடைய ஒரு பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களிலே காணப்படுகிற குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அப்பா மன்னித்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறதான இந்த ஆராதனைகள் அப்பா, ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அப்பா, உடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்பா நீங்க கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய நாமத்தை ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடலாம்.
வாழ்க்கையில இல்லாதிருந்தால் நாங்கள் என்றைக்கோ துக்கத்திலே இருந்து அழுந்திருந்திருப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மட்டும் எங்களை தேற்றாமல் இருந்தால் நாங்கள் மன சஞ்சத்திலே அப்பா மறித்திருப்போம். அப்பா, உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு பெரிதா இருக்கிறபடியினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பாடலை கூட நாம் பாடலாம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன் என்கிற பாடலை எதுவும் சேர்த்து சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. தண்ணீர்கள்
தேவனே, நாங்கள் பிரார்த்தனையை ஏறெடுக்கும் போது எங்க கூடவே இருக்கிற தேவன், எங்க பக்கத்திலேயே இருக்கிற தேவன். அப்பா, எங்களுடைய அன்பான இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய ஆராதனையிலே ஆண்டவரே பிரியமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆராதனையிலே பலம் உண்டல்லவா ஆண்டவரே, உமக்கு நன்றி. Thank you Lord, thank you Jesus. Love you Lord, love you Lord. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಇರುವವನೇ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಇರುವವನೇ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ಆರಾಧನೆ 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 ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ 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 ನಿಮಗೆ. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಇರುವವನೇ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ಮನಮರುಗುವ ದೇವರುನಿ, ನನ್ನ ಮನ್ನಿಸಿ ಕಾಪಾಡುನಿ. ಮನಮರುಗುವ ದೇವರುನಿ, ನನ್ನ ಮನ್ನಿಸಿ ಕಾಪಾಡುನಿ. ಆರಾಧನೆ 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 ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ 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 ನಿಮಗೆ. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಇರುವವನೇ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, ನೀನು ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು, ನೀನು ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. ಆರಾಧನೆ 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 ನಿಮಗೆ, ಆರಾಧನೆ 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 ನಿಮಗೆ. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಇರುವವನೇ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಇರುವವನೇ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಯೇಸುವೇ. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅಪ್ಪ ಉತ್ತರವನ್ನು ನೀಡುವಾತನೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ನೀವು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ಎಂದಿಗೋ ಸತ್ತು ಹೋಗಿರುವೆವು. ಆದರೆ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ನಾಮದಿಂದ, ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯಿಂದ ಈ ದಿನ ನಾವು ಉಳಿದಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಇನ್ನು ಇರತಕ್ಕಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ, ವಾಕ್ಯ ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತಾ ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಮೆನ್. மீண்டும் 44வது நாள் இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திக்க என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்ல
கிருபை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கிறோம், சபத்தில் அவருடைய மகிமை விளங்குவதாக. கடந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் உள்ளதான எல்லா மாநிலங்களுக்காக ஜெபித்தோம். இன்றைக்கும் யூனியன் பிரதேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரம பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் முக்கிய இடமான மத்திய அமைச்சரவை இருக்கிற இடத்துல டெல்லி, அந்த பட்டணத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். டெல்லி ஆசீர்வதி. இக்கட்டான சூழ்நிலைகள், அரசாங்கத்தின் முக்கியமான இடம், அந்த இடத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மத்திய அமைச்சரவை, ஜனாதிபதி இருக்கிற இடம், பிரதமர் இருக்கிற இடம், எம்பிக்கள் இருக்கிற இடம், எம்எல்சிக்கள் இருக்கிற இடம், டெல்லியில் உள்ளதான அமைச்சரவை, முதல் மந்திரி, அங்க இருக்கிற அதிகாரிகள், அங்க இருக்கிற பலதரப்பட்ட மக்கள், உங்க பாதுகாப்பு பிரசனம் அங்கே இருக்கட்டும். இந்த வல்லமை நடத்துதல் அங்கே இருக்கட்டும். ஆண்டவரே பொறுப்படும். டெல்லி ஆசீர்வதியும். அங்குள்ள மக்களை ரட்சிக்க வேண்டுமே. ஒரு ஆத்மா கெட்டு போக கூடாதுப்பா. ஒரு ஆத்மா தவறாய் போகக்கூடாது. அங்குள்ள திருச்சபைகளுக்காய் வேண்டுகிறோம், போதகர்களுக்காய் வேண்டுகிறோம், மிஷனரி ஸ்தாபனங்களுக்காய் வேண்டுகிறோம், அங்குள்ள எல்லாருக்காக வேண்டுகிறோம். புதுச்சேரிக்காக ஜெபம் பண்றோம். அங்குள்ளதான முதல்வர், அங்குள்ளதான அமைச்சர், ஜனாதிபதி, கவர்னர், அங்குள்ள ஆட்சி காரியங்கள், ஜனங்கள் சீர்கிட்டு போகக்கூடிய காரியங்கள் ஒன்னும் இருக்கக்கூடாதுப்பா. குடி பழக்கங்கள், போதைக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை அழிக்கிற காரியங்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்யும். லட்சத்தீவுக்காக வேண்டுகிறோம். உங்க பாதுகாப்பு இருக்க வேணுமே. அங்குள்ள நிர்வாகங்களை பொறுப்பெடுக்க வேணுமே. தேவன் தாமே இறங்கி உதவி செய்யும். இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். டாமன் அண்ட் டையுங்கிற இடத்துக்காக வேண்டுறப்பா. உங்க ரத்தத்தை இயேசுவின் நாமத்துல தெளிக்கிறோம். சத்ரு எப்படியெல்லாம் நுழைவான் தெரியாது. யாருக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் தெரியாதுப்பா. நீங்க அந்த இடத்துல கிரியை செய்யும். உங்க வெளிச்சம் கடந்து வருமானா இருள் மறையுமே. உங்களுடைய சுவிசேஷம் கடந்து போகுமானா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் கிரியை செய்யும். தாத்ரா நகர் ஹவேலி என்ற யூனியன் பிரதேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அந்த இடத்தின் மீது ஒவ்வொரு தனி நபரை தொடும், ஒவ்வொரு ஜனங்களை தொடும், ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சத்தீஸ்கருக்காக ஜெபிக்கிறோம். அங்குள்ள நிர்வாகங்கள், அங்குள்ள மந்திரிகள், அந்த இடத்தில் இருக்கிறதான ஜனத்தொகை, ஜாதிகள், மொழி, இனம், வித்தியாசமான மக்கள், பொருளாதாரம், இக்கட்டான நிலைகள், சோர்வான நிலைகள், வியாதி விக்கிரங்கள், எல்லாவித போராட்டங்கள், எல்லா இருளின் ஆதிக்கங்கள், வஞ்சக கிரியைகள் முற்றிலும் பிடுங்கி போடோ, அழித்து போடோ. உம்முடைய ஆளுகை இறங்கி வருவதாக. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்காக வேண்டுகிற கர்த்தாவே, அந்த இடத்தை ஆசீர்வதிக்க வேணுமே. இயேசுவின் நாமத்தில் இப்ப கூட அந்த இடத்துல இந்த கொரோனா பரவல் அந்த இடத்துல போயிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. அங்கே ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்திலும் ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்களே. ஆண்டவர் இறங்கோ, கர்த்தாவே கிரியை செய்யோ. இந்த நாளிலும் உலக நாடுகளின் ரட்சிப்புக்காக நாங்கள் வேண்டப்பா. உலகம் முழுவதும் ஏறக்குறைய 220
240 நாடுகளுக்கு மேல இருக்குன்னு சொல்லுகிறார்கள். உலக நாடுகளில் ஜனத்தொகையை சந்திக்க வேண்டுமே. 750 கோடி மக்கள் குறைவாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவ ஜனங்களை விடுவிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம். நாளிலே இந்த உலக நாடுகள் 5 கண்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆசியா கண்டம் நாங்கள் இருக்கிற இடம் ஆண்டவரே. ஆசியா கண்டத்துக்காக ஜெபம் பண்றோம். அங்க இருக்கிற நாடுகள், அங்க இருக்கிறதான பொறுப்புகள், அங்க இருக்கிறதான இயற்கை வளங்கள், அங்க இருக்கிறதான ஆட்சி பீடங்கள், ஆசியாவிலே இருக்கிற சகலவற்றிலோ உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இஸ்ரேல் நாடு அங்கதானே இருக்குப்பா. ஆண்டவர் கிரியை செய்ய வேணுமே. அங்கெல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. தேவனே உமக்குட்பட்ட இடமையா, நீங்க இறங்கி கிரியை செய்யும். அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கடற்படைக்காக ஜெபம் பண்றோம், விமானப்படைக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, தரைப்படைக்காக ஜெபம் பண்றோம், எல்லா வீரர்களுக்காக ஜெபம் பண்றோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டுமே. எல்லை பிரச்சனைகள் மாற வேண்டுமே. அந்த சீன எல்லை பிரச்சனை மாற வேண்டுமே. பாகிஸ்தான் காஷ்மீர் பிரச்சனைகள் மாற வேண்டுமே. எந்தெந்த இடத்துல வஞ்சகமா குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்க இந்த தேசத்தின் ஜனங்கள், வீரர்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. அந்தந்த இடத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்து கர்த்தர் கிரியை செய்யும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். அரசியல்வாதிகளை பாதுகாக்க வேண்டுமே, ஆன்மீகவாதிகளை ரட்சிக்க வேண்டுமே, அதிகாரிகளை ரட்சிக்க வேண்டுமே, ஞானத்தை கொடுக்க வேண்டும், தெளிவை தைரியத்தை கொடுத்து நடத்தும்படி வேண்டுகிறோம். எல்லா பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய பெருமூச்சை கேளுங்கப்பா. எல்லாருடைய வேதனையை மாற்றுங்க ஆண்டவரே. யார் யார் எப்படி எல்லாம் தடுமாறி கொண்டு இருக்காங்க உமக்கு தான் தெரியும் அப்பா. நீங்க இறங்கும், நீங்க கிரியை செய்யும். உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை விட்டு வேற நாங்க என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருவருக்கும் அந்த படித்த மக்களுக்காய், பாமர மக்களுக்காய், தெளிவில்லாத ஜனங்களுக்காய், தடுமாறி கொண்டிருக்கிற எல்லா கோடி 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 மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். எங்க பாரம் எல்லாம் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. கல்வாரி சிலுவையில ரத்த சிந்தனைகளே, அந்த ரத்தம் எல்லாரும் மேல தெளிக்கப்படட்டும். அப்பா உடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். அதுதான் எங்க பாரமான ஜெபங்கள். வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கணும், பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், எல்லாருக்கும் அற்புதங்களை செய்யணும். தேவனே பொறுப்படும், கிரியை செய்யும். இந்த நாள் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகர மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். பலமுறை நானும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நம்முடைய சபையின் சார்பா ஒரு பொருத்தனை ஜெபம், அதோடு கூட ஒரு தேவ செய்தி. எவ்வளவுதான் உங்களுக்கு அலுவல் பிஸி இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு 100 பேருக்கு மேல நம்முடைய பெத்தேல் மிஷன் அந்த இணைப்புல, வாட்ஸ்அப் அந்த இணைப்புல இருக்கிறீங்களே, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க பார்த்தா 100 பேருக்கு மேல பார்த்துட முடியும். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, ஆண்டவர் விருப்பம் உடையவராய் இருக்கிறார். இந்த ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறார். அவர் பதில் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னும் இன்றைக்கும் ஒரு சில நிமிஷங்கள் இதே யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டி ஒரு சில வசனங்களை சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அதுல 22ஆம் வசனம் பாருங்கள். ஒவ்வொரு வசனத்திலும் நிறைய பொருட்கள் இருக்கிறது, நிறைய கருத்துக்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை வார்த்தையா நாம படித்து வருகிறோம். இந்த 22ஆம் வசனத்திலும் கூட பாருங்களேன், அல்லாமலும், இதுவரைக்கும் நீங்க கேட்டது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நீங்கள் அறிந்த சத்தம் மட்டுமல்ல, வார்த்தைகள் மட்டுமல்ல, எவ்வளவோ விஷயம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அல்லாமலும்
இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நீங்கள் கை கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், நாம் உணர வேண்டிய காரியம், நாம் கை கொண்டு செயல்பட வேண்டிய காரியம், நாம் விட்டுவிடாது இருக்க வேண்டிய சிந்தனைகள் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி அல்லாமலும் நீங்கள் நேர விரல் நீட்டுவது போல இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன், ஒரு ஊழியர், நான் கரங்களை நீட்டும் போது நீங்கள்னா அந்த விரல் நீட்டி சொல்லும் போது நீங்கள், அப்போ பிரசங்கிக்கிறவர்களும் சரி, விரல் நீட்டி சுட்டி காட்ட வேண்டிய மக்களும் சரி, என்ன செய்ய வேண்டுமாம்? நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பகுத்தறிவு. தேசத்திலே அநேகர் பகுத்தறிவாளர்கள். பகுத்தறிவுனா என்ன? நல்ல சிந்தனைவாதிகள். இதுவரை இருக்கிற காரியத்தையும் தெளிவா யோசித்து இனி இருக்கக்கூடிய காரியங்களையும் தெளிவாக, குழப்பம் இல்லாம, அதனால் வருகிறதான நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், எது சரி எது சரியில்லை என்பதையெல்லாம் தெளிவாக யோசிக்கக்கூடிய, பகுத்து அறியக்கூடிய விஷயங்கள். நிறைய போதனைகள் இந்த நாட்களில் பெருகிவிட்டது. நிறைய பேரு போதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாம பார்க்கிறோம். சிலரை பார்த்து அதை எச்சரிக்கை விடுறாங்க. ஆனா சிலர் மற்றவர்களுக்கு இடரல் வராதவாறு செபிப்போம் அவர்களுக்காக என்றெல்லாம் தவறான போதனைகள், தவறான கருத்துக்கள், தவறான வார்த்தைகள் எல்லாம் அறிவிக்கப்படுகிற நிலையை பார்த்து ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற நிலைமைகள் இருக்கிறது. அப்படியானால் பகுத்தறிவு என்றால் என்ன? சொல்லப்படும் எல்லாவற்றையும் நம்பாதீங்க. சிலது நல்லது சொல்லுவார்கள், சிலது தீயவைகளை சொல்லுவார்கள். எது நல்லது எது கெட்டது என்பதை யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். அதை நாம் உடனே நம்பிவிடக்கூடாது. எத்தனையோ ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எல்லா ஆவிகளையும் நாம் நம்பிவிடக்கூடாது. எது சரி என்று பார்த்து கவனமாய் நிதானித்து பார்க்க வேண்டும். பகுத்தறிதல் என்பது மூட நம்பிக்கையோடு பேசப்படுவதல்ல, மூடத்தனமான அல்லது மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து போவதல்ல. தெளிவான வார்த்தை, தெளிவான தீர்மானம், தெளிவான திட்டம், தெளிவாக முடிவெடுக்கிற விஷயங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிக்கும்போது, திருவிருந்து, ராப்போஜனம், கர்த்தருடைய பந்தியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அனுசரிக்கும் போது எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் இந்த அப்பம் அல்லது இந்த பந்தியில் நீங்கள் பங்கெடுக்கும் போது நீங்க விளையாட்டுத்தனமா இஷ்டம் போல செய்யாதபடிக்கு உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்கள் மனம் என்னவா இருக்கிறது? நீங்கள் ஆண்டவர் இயேசு யார்? அவர் நமக்காக என்ன செய்தார்? ஏன் இந்த பந்தியில் பங்கெடுக்கும்படி நினைப்பூட்டுகிறார் என்பதை நிதானித்து பார்த்து, அவர் யார் என்று யோசித்து, அந்த பந்தியிலே பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னவா இருக்க வேண்டும் என்கிற தெளிவோடு கூட செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த பவுல் அது நிமித்தம் வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் வராதவாறு தங்களை காத்துக் கொள்வதற்காக அங்கே அவர் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் பகுத்தறிதல் என்பது. ஆராய்ச்சி செய்வது. பகுத்தறிதல் என்பது நிதானிப்பது.
அப்போஸ்தலர் 17:11 அப்போஸ்தலர் 17:11 ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், வசனத்தை எது நல்லது கெட்டது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 நிறைய விஷயங்கள் அதிலே யோவான் எழுதுகிறார். அதை கூட என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எல்லாத்தையும் நீங்க நம்பாதீங்க. அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் எல்லாவற்றையும் நம்பாமல் சோதித்து பார்க்க வேண்டும். சில காரியத்தை அப்படியே நம்பிடுறதுனால தான் குழப்பம் வருது. புருஷ மனைவி இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகள் இருக்கட்டும், போதகர் விசுவாசி இருக்கட்டும், ஏன் மற்ற வேலை செய்யற இடத்துல கூட இருக்கட்டும், சில வார்த்தைகளை சொல்லி குழப்பம் பண்ணுவதற்கே சிலர் இருப்பாங்க. அது அப்படியே நம்பிடுவாங்க. ஆமாமா இருக்கும், அதுதான் கரெக்ட், இது சரியில்லை அப்படின்னு உடனே நம்பிடுவாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்லி கொடுக்கிறார்? நமக்கு சிந்திக்கிற புத்தி கூர்மையை கொடுத்திருக்கிறார். அறிவு திறமையை கொடுத்திருக்கிறார். யோசித்து பார்த்து போனால் நல்லவங்களை நாம விரோதிக்க மாட்டோம், கெட்டவங்களையும் ஒதுக்கிட மாட்டோம். சோதித்து பார்க்க வேண்டும். படித்து பாருங்கள், அதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே என்ன சொல்லுகிறார்? எதையும் சோதித்து பாருங்க, நல்லதை பிடித்துக் கொள்ளுங்க. சோதிச்சு பாருங்க. ஒரு கடைக்கு போனா அவங்க சொல்றது எல்லாத்தையும் அப்படியே பணத்தை கொடுத்துட்டு கண்மூடித்தனமா வாங்கிட்டு வந்துட மாட்டோம். பாருங்க, நம்ம வீட்டுக்கு தேவையானது, நமக்கு தேவையானது, இது நமக்கு அவசியம்தானா என்பதை பார்த்து எது நமக்கு வேணும் அதை நம்ம எடுத்துக்கொண்டு வருவதை போல, வாங்கி கொண்டு வருவதை போல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். எனவே இது நாம ஒரு வளர்ச்சிக்கு காரணம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்க அறிவில்லாததுனால சங்காரமாகிறாங்க, மாட்டிக்கிறாங்க, சாத்தாங்கிட்ட பிரச்சனையில மாட்டிக்கொள்ளுகிறார்கள், வீணா போயிடுறாங்க அறிவில்லாததுனால. அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்களோ அறிவுள்ளவர்களாய், பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருங்கள் என்று யூதா சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள். நீங்கள் வசனம் கேட்டதை போல நல்லது உங்கள் இருதயத்தில் வந்து தங்கட்டும். நல்ல வழியை பின்பற்றுங்கள். ஆண்டவர் அந்த திறமை, அந்த கிருபையை தந்து அற்புதமாய் நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். ஆமாண்டவரே, எங்க ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அறிவு கொடுங்கப்பா. சோதித்து பார்க்கிற அறிவை கொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத நிலைமைகள் வேண்டாம், பகுத்தறிவுள்ள மக்களாக மாற்றி நாங்கள் உமக்கு மகிமையா இருக்க உதவி செய்யும். கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென்.